எஸ்எஸ் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ் சினி நியூஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகுடம் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு இல்லையா? படம் நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? தியேட்டர்ல பார்க்க வொர்த் இல்லையா அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். படத்துல முக்கிய கதாபாத்திரங்கள்ல விஷால், துஷாரா, அஞ்சலி, ஜான் விஜய், தம்பி ராமையா போன்றவங்க நடிச்சிருக்காங்க. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட பேரு கிருபாகரன். அவர் வந்துட்டு ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் லைஃப வாழ்றாரு. அவரோட குடும்பத்துக்கு காருங்கிறது அத்தியாவசியமா இருக்கு. ஸோ வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு கார வாங்குறாரு. அந்த கார்னால அவருக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் ஏற்படுது. ஹீரோக்கு ஆல்ரெடி ஃபிளாஷ்பேக்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ஒரு கட்டத்துல கனெக்ட் ஆகுது. இத தொடர்ந்து ஹீரோட அப்பாவோட பேரு தான் லிங்கா. அவர் வந்துட்டு ஒரு பெரிய கேங்ஸ்டரா இருப்பாரு. ஸோ இது எல்லாமே கனெக்ட் ஆகுறது தான் இந்த ஸ்டோரியோட மையக்கதையா இருக்கு. இந்த படத்துல பாசிட்டிவா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரைஸ் ஆஃப் லிங்கா அப்படின்னு சொல்லி ஒரு பிஜிஎம் சாங் கொடுத்திருப்பாங்க. அது டீசென்ட்டா நல்லா இருந்துச்சு. அந்த பிஜிஎம் கேட்கும்போது சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இளையராஜா அவர்களோட முத்துமணி மாலை அந்த சாங்க வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃபைட் சீன்க்கு யூஸ் பண்ணும்போது அது ரொம்பவே அழகா இருந்துச்சு. அந்த சீன் வந்துட்டு ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. இத தொடர்ந்து படத்துல நெறைய விஷயங்கள் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் ரொம்பவே முக்கியம். ஏன்னா, அதுதான் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுற ஒரு மெயின் பாயிண்ட்டா இருக்கு. அதிலேயே வந்துட்டு அவங்க இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா, கேஜிஎஃப் நம்ம பார்க்கும்போது அந்த குட்டி பையன் எனக்கு இந்த உலகம் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அது ரொம்பவே ரசிக்க வைக்கிற விதமா இருந்துச்சு. அதே இங்க கொஞ்சம் டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணியிருக்காங்க. லிங்காங்கிற ஒரு சின்ன பையன் வந்துட்டு எனக்கு அந்த ஷிப் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். நான் அத வந்துட்டு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது வந்துட்டு வொர்க் ஆகல. ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, துஷாரா, தம்பி ராமையெல்லாம் அவங்களோட போர்ஷன்ஸ அழகாவே பண்ணியிருந்தாங்க. விஷால் மற்றும் அஞ்சலி கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு ஆக்டிங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா, அவங்கலாம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டர்ஸ். அவங்க வந்துட்டு ஓவர் ரியாக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன் இந்த சீனுக்கு இவ்ளோ ரியாக்ட் பண்றீங்க? அப்படிங்கிற மாதிரி ஃபீல் குடுத்துச்சு. கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட் குடுத்துச்சு. அவங்க கிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது தொடர்ந்து ஜான் விஜய் அவர்கள் வந்துட்டு லிங்காவோட ஃப்ரெண்டா காமிச்சிருப்பாங்க. சின்ன வயசுலயே வந்துட்டு அவங்க பார்க்க தம்பி மாரி இருப்பாங்க. ஒரு கட்டத்துல 2 பேருக்கும் ஒரு யங் ஏஜ் செட் பண்ணும்போது, லிங்காவோட வந்துட்டு ரொம்ப பெரிய பையன் மாதிரி ஜான் விஜய் அவர்கள் ஃபீல் ஆனாரு. ஸோ அத வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். வேற ஏதாவது ஒரு கதாபாத்திரம் கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாம ஜான் விஜய் அவர்கள் வந்து படத்துல அதிகமா கத்துற மாரி இருந்துச்சு. கோவம் வந்து கத்துறதெல்லாம் ஓகே. ஆனா ஏன் இவ்ளோ கத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் குடுத்துச்சு. அத கம்மி பண்ணியிருக்கலாம். அத கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. இந்த படத்தோட ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரவி அரசு அவர்கள் தான் இந்த படத்தோட ரைட்டரா இருக்காரு. ஈட்டி போன்ற படங்களோட டைரக்டர் தான் இவரு. இவர் தான் இந்த படத்த டைரக்ட் பண்ண வேண்டியதாவும் இருந்துச்சு. ஆனா சில காரணங்களால இவர் வந்துட்டு படத்துலருந்து வெளிய போயிட்டாரு. விஷால் அவர்கள் தான் இந்த படத்த டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு டெபியூட் டைரக்டரா என்ட்ரி குடுத்திருக்காரு. இதனாலேயே இந்த படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உருவாச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா, விஷால் அவர்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா டைரக்ட் பண்றாரு. எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா இருந்த நிலையில, இவரோட மேக்கிங் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட் குடுக்குது. நெறைய தடவ பைலட் எடுத்துட்டு, அதுல நெறைய சேஞ்சஸ் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு மூவிக்கு போயிருக்கலாம். அதுக்கப்புறம் மூவி மேக்கிங்ல இன்வால்வ் ஆகியிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சது. அத தொடர்ந்து சினிமாட்டோகிராஃபி பத்தி சொல்லணும் அப்படின்னா, நெறைய இடங்கள்ல வந்துட்டு ஃப்ரேம்ஸ் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. லைட்டிங் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. ஒரு நேச்சரான இடத்த காமிக்கும்போது, அது எல்லாமே பிளெண்ட் ஆகணும். லைட்டிங், அப்புறம் அந்த கேரக்டர், சப்ஜெக்ட் எல்லாமே பிளெண்ட் ஆகணும். அது வந்துட்டு பிளெண்ட் ஆகல. ஸோ அதுல வந்துட்டு நெறைய எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கலாம். ஓரளவுக்கு சினிமாட்டோகிராஃபி கொஞ்சம் டீசென்ட்டா இருந்துச்சு. எடிட்டிங் வந்து படத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நல்லா எடிட் பண்ணியிருந்தாங்க. ஆனா சில இடங்கள்லலாம் ஃபேட் இன், ஃபேட் அவுட் போன்ற விஷயங்கள்லாம் வச்சிருந்தாங்க. ஒரு ஃப்ரேம்லேருந்து இன்னொரு ஃப்ரேம்க்கு போகும்போது நமக்கு எங்கேஜிங்கா இருக்கணும். எந்த இடத்துலயுமே வந்துட்டு அது கட் ஆகி போகுது அப்படிங்கிறது தெரியக்கூடாது. அன்லெஸ் அந்த இடத்துக்கு அது தேவை அப்படின்னா மட்டும் தெரிஞ்சா போதும். பட் இது வந்துட்டு அங்கங்க அப்படி தெரிஞ்சது வந்துட்டு நல்லால்ல. அது கொஞ்சம் மாத்திருந்திருக்கலாம். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். அவருக்குன்னு தனியா ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்கு. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ உருவாக்கி வச்சிருக்காரு. ஆனா, அவரோட இந்த ரைஸ் ஆஃப் லிங்கா அந்த பாடல்லாம் நல்லா இருந்துச்சு. அத தொடர்ந்து படத்துல ஏதாவது ஒரு பாடல் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா நல்லால்ல. டம் டம்னு அங்கங்க பீட்ஸ், ஹெவியான பீட்ஸ் வருது. ஏன் வருது அப்படின்னு ரொம்பவே ஒரு கொஸ்டின் எழுப்ப வச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்துட்டு கார் வாங்க முடியாம ஃபெயில் ஆகுறான். அந்த இடத்துல ஒரு ஒரு சாங் கொண்டு வராங்க. அந்த சாங்குக்கும் அங்க நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்ல. ஏன் இந்த சாங் இங்க பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னு கொஸ்டின் எழுப்புற விதமா இருந்துச்சு. நெறைய இரைச்சல் இருந்துச்சு. இந்த பீட்ஸ் எல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லன்னா கொஞ்சம் வேற மாதிரி மெலோடியா கூட போயிருக்கலாமோ அப்படின்னு இந்த பீட்ஸ் வந்துட்டு நம்மள ஃபீல் பண்ண வச்சிருச்சு. ஜிவி பிரகாஷ் அவர்களோட மியூசிக்ல வந்துட்டு ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உருவாகி இருந்த நிலையில இது ரொம்ப பெரிய டிசப்பாயின்ட்மென்ட்டா இருக்கு.
இதுவரைக்கும் நம்ம காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்ட பத்தியோ, காஸ்டியூம பத்தியோ பெருசா பேசினதே கிடையாது. இந்த படம் அத பேச வச்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன் அவ்ளோ நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா, அத இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம்னு தோண வச்சுது. ஏன்னா, செகண்ட் ஹால்ஃப்ல ரைஸ் ஆஃப் லிங்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஃபிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. அதுல லிங்காக்கு வந்துட்டு ஒரு விதமான காஸ்டியூம் குடுத்திருப்பாங்க. அது எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிதாப் மாமாவோட கதாபாத்திரத்துல ஒரு காஸ்டியூம் குடுத்திருப்பாங்க இல்லையா? அதையே வந்துட்டு இவருக்கு குடுத்திருக்காங்க. இவர் வந்துட்டு ஒரு பெரிய கேங்ஸ்டர். ஸோ அதுக்கேத்த மாதிரியான காஸ்டியூம்ஸ் குடுத்துருக்கலாம். காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆச்சு. இத தொடர்ந்து மேக்கப்ப பத்தியும் நம்ம பெருசா பேசினது கிடையாது. இந்த படமும் அத பத்தி பேச வச்சிருக்கு. குறிப்பா அஞ்சலி அவங்க வந்துட்டு ஒரு மீன் விக்கிற ஒரு லேடியா இருக்காங்க. அவங்களோட கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரியான விஷயங்கள குடுத்துருக்கலாம். ஓவரான மேக்கப் ஏன் அவங்களுக்கு அவ்ளோ மேக்கப் இருந்துச்சு அப்படின்னு ரொம்பவே ஆர்ட்டிஃபிஷியலா கொஸ்டின் பண்ண வச்சது. அது மட்டும் இல்லாம அவங்களோட போர்ஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமான ரியாக்ஷன்ஸ் இருந்தது. அதெல்லாம் இல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்னும் தோண வச்சது. ஹீரோவான கிருபாகரனுக்கு ஒரு என்ட்ரி குடுத்திருப்பாங்க. ரொம்பவே சிம்பிளா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்ப ஹீரோவோட அப்பாவான லிங்காக்கு வந்துட்டு ஒரு என்ட்ரி குடுக்கணும். அது பெரிய கேங்ஸ்டர் ஸோ மாஸா குடுக்கணும்னு நெனைக்கிறது தப்பில்ல. அவர் வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்றாரு. பேக் ஃப்ரேம் காமிக்கிறாங்க, கை காமிக்கிறாங்க, கண்ண ஃபோக்கஸ் பண்றாங்க. அவரோட ஃபேஸ ரிவீல் பண்ணவே இல்ல. போஸ்டர்ல ரிவீல் பண்ணாம, இதுல ரிவீல் பண்ணாம இவ்ளோ நேரம் பில்டப் குடுக்குறது ஓகே. ஆனா போஸ்டர்ல ஆல்ரெடி ரிவீல் பண்ணிட்டாங்க. சோ வந்துட்டு இதுல இப்போ ஃபேஸ் காமிப்பாங்க, அப்ப ஃபேஸ் காமிப்பாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ண கடைசி வரைக்கும் காமிக்காமலேயே அந்த சீன் வந்து க்ளோஸ் ஆகிரும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சீன்ல வந்துட்டு 3 வில்லன்ஸோட அவர் வந்துட்டு பேசுற மாதிரி தான் சீன் அமைஞ்சிருக்கும். அதுல ஒரு வில்லன் வந்துட்டு நான் வெளிநாட்டுல இருந்து இந்த இல்லீகலான சரக்கு இறக்க போறேன் அப்படிங்கிற மாரி பேசுவாரு. அதுக்கு லிங்கா வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி நோ இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கடுமையா சொல்லிருவாரு. இத தொடர்ந்து நீ என்ன சொன்னாலும் சொல்லு நான் செய்றத செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர் இருக்கு. இதுக்கு 3வது வில்லன் எப்படி ரியாக்ட் பண்றாருன்னா, பயங்கரமா பில்டப் குடுக்குறாரு. ஆ நீ வந்து ஆக்டோபஸ், நான் வந்து நண்டு, அவர் வந்து திமிங்கலம் இந்த மாதிரிலாம் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்து நீ இப்படி பண்ணிறவே பண்ணிறாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் என்ன பண்றாரு, அதெல்லாம் கிடையாது. நான் சரக்க இறக்குமதி பண்ணியே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிடிவாதமா இருக்காரு. இத தொடர்ந்து லிங்கா கதாபாத்திரம் என்ன பண்றாங்க, அந்த வில்லன கொன்னுடுறாங்க. இத தொடர்ந்து இந்த 3வது வில்லன் வந்துட்டு ரொம்ப கிளவரா பேசிட்டு இருந்தாரு இல்லையா? நான் நண்டு, லிங்கா திமிங்கலம் அப்படின்னு சொல்லி, அவர் என்ன பண்றாரு, அடுத்து நான் வந்துட்டு லிங்காவ கொல்லப் போறேன் அப்படிங்கிற மாரி இறங்கிடுறாரு. இவ்ளோ நேரம் நல்லா தெளிவா தானே பேசிட்டு இருந்தீங்க. எதுக்கு அப்படிங்கிற மாரி அந்த இடத்துல நமக்கு தோண வச்சுது. படத்தோட இன்டர்வல பத்தி பேசணும்னா, இன்டர்வல் பிளாக் ரொம்பவே முக்கியம். ஏன்னா, படத்த வந்துட்டு ஒரு ஹையான பாயிண்ட்ல வந்துட்டு கொண்டு வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி இன்டர்வல் குடுப்பாங்க. ஆனா, இதுல இன்டர்வல் பிளாக் எப்படி இருந்துச்சுன்னா, லிங்கா அவங்களோட ஃபேஸ் ரிவீல் பண்ணி கோவமா 2 டயலாக் பேசுறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி இன்டர்வல் பிளாக் குடுக்குறாங்க. அது ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அது கொஞ்சம் செட் ஆவல. அத மாத்திருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹால்ஃப், செகண்ட் ஹால்ஃப் கம்பேர் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் ஹால்ஃபே நல்லா பெட்டரா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இதோட சேர்த்து செகண்ட் ஹால்ஃப் இன்னும் நீங்க பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஃபீல் குடுத்துச்சு. படத்தோட கிளைமாக்ஸ் சீன் பத்தி பேசணும்னா, நம்ம எல்லாருமே காஞ்சனா படம் பார்த்திருப்போம். அதுல கிளைமாக்ஸ்ல திருநங்கைகள்லாம் ஒண்ணா சேர்ந்து ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகா இருந்திருக்கும். அந்த கதைக்கு வந்துட்டு அது ரொம்ப பொருந்தி போயிருக்கும். ஆனா அதே மாதிரி இங்க மகுடம் படத்துலயும் கிளைமாக்ஸ் சீன்ல விமென்ஸ்லாம் வெப்பன்ஸ் வச்சு ஆடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா இது வந்துட்டு கொஞ்சம் கூட அந்த இடத்துக்கு செட் ஆகல. ஏன் வந்துட்டு அவ்ளோ பெரிய பில்டப் குடுக்கணும்? இவங்க நார்மலான ஒரு என்ட்ரி குடுத்து அட்டாக் பண்ணியிருந்தாலே ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். சீரியஸான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கும்போது இந்த டான்ஸ் அந்த இடத்துக்கு கொஞ்சம் கூட பொருந்தி போல. அதையும் மாத்திருக்கலாம், பெட்டரா பண்ணியிருக்கலாம். ஓவராலா இந்த படத்த நான் போய் தியேட்டர்ல பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க காசு குடுத்து இந்த படத்த பார்க்கணுமான்னு யோசிச்சுக்கோங்க. இல்ல ஒரு டிஃபரண்டான மூவிய பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தாராளமா இந்த படத்த நீங்க தியேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க படம் பார்த்திருந்தீங்கன்னா, அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிருங்க. இல்லாட்டி பார்த்துட்டு வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு மறக்காம எஸ்எஸ் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.